ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين مستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين صدق الله العظيم. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருவேதமாகிய இந்த குர்ஆனை ஆரம்பிப்பதற்காக வேண்டி ஒரு முறையை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். ஒவ்வொருவரும் அவருடைய விருப்பத்திற்கு அதனை ஆரம்பித்து ஓதுவது என்பது கூடாது. இதை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில், ஓத ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இன்ன வாசகத்தின் மூலமாக அது தொடங்க பெற வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையாகும். அது பற்றி சென்ற வாரம் சொல்லப்பட்டது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வாசகத்தை சொல்லி தொடங்க வேண்டும் என்பதாகும். ஏனென்றால் ஷைத்தான் மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரியாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அவனுடைய தூண்டுதல், அவனுடைய ஊசாட்டம் எல்லா நேரங்களிலும் மனிதனிடத்தில் செல்லுபடியாக கூடியதாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். மனிதனுடைய உடலில் மட்டுமல்லாமல் உள்ளத்திலும் பாய்ந்து செல்லக்கூடிய தன்மையை ஷைத்தானுக்கு அதிகாரமாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றான். உள்ளத்தில் மட்டுமல்லாமல் உள்ளத்திற்கு வந்து சேரக்கூடிய, இதயத்திற்கு வந்து சேரக்கூடிய இரத்த நாளங்கள், இரத்தத்தினுடைய நரம்புகள் அனைத்திலும் ஊடுருவி பாய்ந்து செல்லக்கூடிய சக்தியையும் அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சொல்லி காட்டுகின்றார்கள். மனிதனுடைய உடம்பினில் ரத்தம் ஓடுகின்ற இடங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான் என்பதாக. இன்ன ஷைத்தான யஜ்ரி மஜ்ர தமி மினல் இன்சான், மனிதனிடத்தில் ரத்தம் ஓடுகின்ற இடத்தில் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான் என்பதாக. அதாவது இரத்தத்திலும் கூட அவனுடைய வஸ்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஊசாட்டம் ஊடுருவி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கின்றது என்பதாக. ஷைத்தான் இரத்தத்திலே ஓடுகின்றான் என்று சொன்னால் அவனே ஓடுவது என்று பொருள் அல்ல. அதற்கு அவனுடைய ஊசாட்டங்கள், அவனுடைய தீண்டுதல்கள், அவனுடைய தீய எண்ணங்கள் மனிதனுடைய இரத்தத்தில் கலந்து விடுமாறு அல்லாஹ் ஷைத்தான் செய்து விடுகின்றான். அந்த ஆற்றலை அவனுக்கு கொடுத்திருக்கின்றான். அவனை மீறி செயல்பட வேண்டியது ஒரு மூமினான மனிதனுடைய வேலை. அதற்கு மருந்தாக அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். அதிலே குர்ஆன் ஓத தொடங்க பெறும் பொழுது முதலாவதாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. அது பற்றி சில விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. பிறகு அஊது பில்லாஹி ஓதிய பின்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தொடங்க வேண்டும். ஷைத்தானை விட்டும் காவல் தேடிய பின்னால் அல்லாஹ் தஆலாவுடைய திருநாமத்தை கொண்டு இந்த வேதம் தொடங்க பெற வேண்டும். அது எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எப்பொழுது ஓதினாலும் சரி, இந்த இரண்டும் இருக்க வேண்டும். அஊது பில்லாஹியும் சொல்ல வேண்டும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதும் சொல்லப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கொண்டு தொடங்கி இருக்கின்றான். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனுடைய ஆயத்துகளில் ஒரு ஆயத் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த குர்ஆனை தொடங்குவதற்காக வேண்டி ஒரு சமயத்திலே அல்லாஹ் தஆலா முதலாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை இறக்கி வைத்தான். பிறகு ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது எழுதப்பட்டு இருக்கின்றது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுமாறு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அப்படியானால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஒவ்வொரு சூறாவினுடைய ஆரம்பத்திலும் இறங்க பெற்றதா, அல்லது ஒரே ஒரு தடவை தான் இறங்கி அது 113 இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றதா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கின்றது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலும்
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய கருத்தின்படிக்கு 114 சூறாக்களிலே ஒரு சூறாவில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்லை, சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்திலே. மீதி உள்ள 113 சூறாக்களிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கின்றது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கருத்தின்படிக்கு 113 தடவை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கின்றான் என்பது கருத்து. அப்படியானால் குர்ஆனிலே 113 ஆயத்துகளாக அது கருதப்படும். 113 ஆயத்துகளாக அது கணிக்கப்படும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது அப்படி அல்ல, ஒரே ஒரு தடவை தான் அல்லாஹ் தஆலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை இறக்கி வைத்தான். அதை ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலும் எழுதுமாறும் சொல்லுமாறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். ஆக குர்ஆன் முழுவதிலும் சேர்த்து ஒரே ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் இறக்கி வைக்கப்பட்ட ஒரு தடவை தான். எழுதுனது 113 இடத்துல எழுதப்பட்டிருக்கின்றது. இது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய விளக்கம், அவர்கள் ஆய்வு செய்ததனுடைய விளக்கம். அதனால்தான் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு சூறாவிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும், சப்தமிட்டு ஓத வேண்டும். அவுது பில்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சப்தமிட்டு சொல்ல வேண்டும் என்பது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கட்டளை. அது ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலும் சப்தமிட்டு சொல்ல வேண்டும். ஒரு ஹாஃபிஸா தராவீஹ்ல ஓதுறார் என்று சொன்னா ஒவ்வொரு சூறா ஆரம்பிக்கும் பொழுதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சத்தமிட்டு சொல்ல வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய சொல்படி தராவீஹ் தொழு வைக்கக்கூடிய ஹாஃபிஸா அந்த 30 ஜுஸுக்களையும் 27 நாள்ல முடிக்கிறார் என்றால் ஏதாவது ஒரு நாளில் ஏதாவது ஒரு சூறாவில ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சேர்த்து ஓதிக்கொள்ள வேண்டும். அதை சப்தமிட்டு ஓத வேண்டும். ஹனபி மذஹபின்படிக்கு சப்தமிட்டு ஏதாவது ஒரு நாளில ஏதாவது ஒரு சூறாவுடன் சேர்ந்து சப்தமிட்டு சொல்லிக் கொள்ள வேண்டும். மற்ற நேரங்கள்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மெதுவா சொல்றது சுன்னத்து. ஷாஃபி மذஹபில் சப்தம் போட்டு சொல்றது சுன்னத்து, சப்தமிட்டு சொல்வது சுன்னத்து. ஹனபி மذஹபில் மெதுவா சொல்வது சுன்னத்து. ஆனால் ஒரே ஒரு தடவை ஏதாவது ஒரு சூரத்தில ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சப்தமிட்டு சொல்லிக் கொள்வது கட்டாயம், வாஜிப் என்பதாக ஹனபி மதுஹபினுடைய சட்டப்படிக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏன்னு கேட்டா எல்லா சூறாக்கள் குர்ஆனுடைய மொத்த சூறாக்களிலே மொத்த ஆயத்துகளிலே ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதும் ஆயத்து ஒன்றாக கவனிக்கப்படுகின்றது. அதனால் சப்தமிட்டு சொல்லி ஹனபி மதுஹபை சேர்ந்த ஒருவர் சாதாரணமாக தொழுகையில ஓதுறது போல மெதுவாகவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றார். தராவீஹ் தொழு வைக்கும் பொழுது ஒரு ஹாஃபிஸா 30 நாளும் அல்லது 27 நாளும் 30 ஜுஸுக்கள் ஓதும் பொழுது எந்த நேரத்திலையும் அவர் சப்தம் போட்டு சப்தமிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லவே இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு ஆயத்தை விட்டுட்டார் அப்படின்னு அர்த்தம். ஏன் அது குர்ஆன்ல ஒரு ஆயத்தாக கணிக்கப்படுகின்றது, அருளப்பட்டு இருக்கின்றது. அதனால அது சப்தமிட்டு சொல்ல வேண்டும் என்பது சட்டம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது இருக்கின்றதே அது பல அற்புதமான கருத்துக்களை கொண்டதாக அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கின்றான். தன்னுடைய பெயர் சொல்லில் ஒன்றையும் அல்லாஹ் என்பதையும் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று 2 சிபாத்துகளையும் அவனுடைய பிரதி பெயர் சொற்கள், அதாவது அவனுடைய சிறப்பு தன்மைகளை குறிக்கக்கூடிய 2 பெயர்களையும் அல்லாஹ் தஆலா அங்கே அருளி இருக்கின்றான். அந்த 3 வார்த்தைகளின் மூலமாக இந்த உலகத்தினர் மீது அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய கருணை உடையவனாக இருக்கின்றான், குறிப்பாக மூமினான மனிதர்கள் மீது எவ்வளவு அருளுடையவனாக இருக்கின்றான் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த வாசகத்திலே நமக்கு விளக்கி தருகின்றான். அதையெல்லாம் பின்னால கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவான். எப்படிப்பட்ட அற்புதமான கருத்துக்களை கொண்டதாக இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கின்றது என்பதால் அதுக்கு மேலோட்டமாக என்ன அர்த்தம்? பிஸ்மில்லாஹி அல்லாஹ் தஆலாவுடைய திருநாமத்தை கொண்டு, அவ்வளவுதான், கொண்டோட நிறுத்திக்கணும், அவ்வளவுதான் அர்த்தம். அர் ரஹ்மான் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அவனுக்கு விளக்கம். அர் ரஹ்மான் அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் ஒரே மாதிரியாக கிருபை செய்யக்கூடியவன் அப்படிங்கிறது அர் ரஹ்மான் அர்த்தம். சாதாரண புஸ்தகத்துல போடுறாங்களா அருள் அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடைய, சும்மா வசனத்துக்காக சொல்றது அது, அதுக்குள்ள ஒரிஜினல் அர்த்தம் அதல்ல. அது சாதாரணமாக வசன நடை அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி எழுதி வச்சுக்கிட்டாங்க. அது சொன்னாலும் ஓரளவு பல அர்த்தங்கள்ல அது ஒரு அர்த்தம் அவங்க சொல்லக்கூடியது. அர் ரஹ்மான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அசல்ல உலகத்தில் உள்ள மனிதர்களின் மீது அல்லது பொருள்களின் மீது
ஒரே மாதிரியாக கிருபை செய்யக்கூடியவர். மூமினானவர்கள் காபிரானவர்கள் என்று பாகுபாடு அல்லாஹ் தஆலா காட்ட மாட்டான். அவனை வணங்கியவர்கள் அவனை வணங்காதவர்கள் என்றும் பார்க்க மாட்டான். அவனை போற்றியவர்கள் அவனை திட்டியவர்கள் என்றும் பார்க்க மாட்டான். எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்பான், எல்லாத்தையும் சுகமா வைத்திருப்பான், எல்லாருக்கும் கண்களை கொடுப்பான், கண்களுக்கு பார்வையை கொடுப்பான். இப்ப அல்லாஹ் தஆலா திட்டவனுக்கும் நாக்கு கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் தஆலா புகழ்றவனுக்கும் நாக்கு கொடுத்திருக்கிறான். இவனுக்கும் நாக்கு நல்லா இருக்கு, அவனுக்கும் நாக்கு நல்லா இருக்கு. இப்ப நான் எப்படி நினைச்சேன்னா, யா அல்லாஹ் உன்னை நான் புகழ்றேன், எனக்கு அழகான நாக்கா கொடுத்திருக்கிறேன், அவன் உன்னை திட்டினா அவனுக்கு நாக்க கொடுத்திருக்கிறியே அப்படின்னு சொன்னா அது ரஹ்மானுடைய சிபத்துக்கு மாத்தமானது. அந்த மாதிரி நினைச்சேன். அல்லாஹ் ரஹ்மானாக இருப்பதின் காரணமாக எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தன்மையை தந்திருக்கு. சரி, அதுக்குள்ள விளக்கங்கள்லாம் பின்னால சொல்லுவாங்க. இங்க ஆரம்பமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதிலே அல்லாஹ் தஆலா பல அற்புதமான கருத்துக்களை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த வாசகம் இருக்கின்றதே, அதை சொல்லுவதின் காரணமாக ஒரு ஹராமான விஷயத்தை ஹலாலாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தருகின்றான். உதாரணமா நம்ம இறைச்சி சாப்பிடுறோம், டெய்லி கோழியை ஆட்டை அறுத்து சாப்பிடுறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அறுத்தா அது ஹலால், அதை சொல்லாவிட்டால் அந்த இறைச்சியை சாப்பிடுறது ஹராம். இந்த வாசகத்தை சொல்லியதின் காரணமாகவே அது ஹலால் ஆக்கப்படுகின்றது, சாப்பிடுறதுக்கு இனிமையாக்கப்படுகின்றது. சரி, அது வெளி தோற்றத்தில் நமக்கு ஏதாச்சும் தெரியுதா? பிஸ்மில்லா சொன்னதுக்கும் சொல்லாததுக்கும் வித்தியாசம் தெரியுதா? ஒன்றும் தெரியாது. ரெண்டும் ஒரே ருசி தான். பிஸ்மில்லா சொல்லாம ஒரு ஆளை அறுத்துட்டாரு, அதை சாப்பிட்டாலும் அதே ருசி தான் இருக்கும், பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாலும் அதே ருசி தான் இருக்கும். வெளி தோற்றத்தில் நமக்கு தெரியாது. ஆனால் அது உடம்புக்குள்ள போய் வேலை செய்யக்கூடிய நிலை இருக்கின்றதே, அது மாறுபடும் கண்டிப்பா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி அறுத்து அந்த கறியை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அது கோழியா ஆடோ மாடோ பிரச்சனை இல்லை. சாப்பிட்டா எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது சாப்பிட்டா உள்ளம் ஒளியாகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லாம அறுத்து சாப்பிட்டா இதயம் இருட்டா போயிடும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி அறுத்து சாப்பிட்டா மூளை தேசாக இருக்கும், அதாவது நல்ல அறிவு கிடைக்கும். அதை சொல்லாம அறுத்து சாப்பிட்டா மூளையில ஒரு விதமான கோளாறு ஏற்படும். அதாவது நல்லதை விளங்குவதற்குரிய ஆற்றல், அந்த திறமை அந்த மூளையில ஏற்படாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி அறுத்தா உறுப்புகளுக்கு நன்மையை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான். அதை சொல்லாம அறுத்து சாப்பிட்டா அந்த நன்மை செய்வதற்குரிய மனப்பான்மை மனிதனுக்கு ஏற்படாது. இதுவெல்லாம் அதனுடைய வித்தியாசங்கள். இது ஏராளமா இது மாதிரி ஒவ்வொன்றா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்துக்கொண்டாலும் கூட கண்களுக்கு நல்ல பார்வை, ஹலாலான விஷயங்களை மட்டும் பார்க்க வேண்டும் என்ற பார்வை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுவதன் மூலமாக கிடைக்கின்றது. அதாவது அதை சொல்லி சாப்பிடுவதன் மூலமாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சாப்பிடாவிட்டால், அது கறியா இருந்தாலும் சரி, சாப்பாடா இருந்தாலும் சரி, அல்லது குடிக்கிறதாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சாப்பிட்டால், குடித்தால், அதன் காரணமாக ஏற்படக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய விளைவுகள் கண்களுக்கு நல்லதை கொடுக்கும், நாக்குக்கு நல்லதை பேசுவதற்குரிய ஆற்றல் ஏற்படும், காதுகளிலே நல்லதை கேட்பதற்குரிய நிலை ஏற்படும், கைகளிலே நல்லதை பிடிப்பதற்குரிய தன்மை ஏற்படும், கால்களிலே நல்லவற்றிற்கு நடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும். சொல்லாம சாப்பிட்டா இதுக்கு நேர் மாற்றமான விளைவுகள் ஏற்படும். இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய அற்புதமான தன்மை. ஏனென்றால் அல்லாஹுடைய பெயரை சொன்ன உடனே ஒரு பொருளுக்கு அதனுடைய ஆற்றலை, அதாவது நன்மையான ஆற்றலை தருவது அல்லாஹ் தஆலாவுடைய வேலை. அல்லாஹ் அதை செய்கின்றான். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நாள் வயிற்று வலி வந்துருச்சான். யா அல்லாஹ் வயிற்று வலிக்குது அப்படின்னாங்க. நீ இன்ன ஊருக்கு இன்ன காட்டுக்கு போய் இந்த இடத்துக்கு போய் அங்க ஒரு இலை இருக்குது, செடி இருக்குது, அந்த செடியில உள்ள இலையை பறிச்சு சாப்பிடு, நல்லா போயிடும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். போனாங்க, அந்த இலையை பறிச்சாங்க, சொன்ன இலைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சாப்பிட்டாங்க. உடனே நல்லா போச்சு வயிற்று வலி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு தடவை வயிற்று வலி வந்துச்சு. இப்ப அல்லாட்ட கேட்கல, நேரா போனாங்க, அந்த இலையை பறிச்சு சாப்பிட்டாங்க, வயிற்று வலி நல்லா போகல, அப்படி வயிற்று வலிச்சுக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு, முதல்ல இதே தானே சாப்பிட்டோம், இப்போ வேற இதுப்பும் இதே இதில் தானே சாப்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சந்தேகம் வந்து அல்லாட்ட கேட்டாங்க. யாரெல்லாம் முதல்ல வயிற்று வலி வந்தப்ப நீ இந்த இலையத்தான் சொன்ன, சாப்பிட்டேன், நல்லா போச்சு, இப்போ நல்லா போகலையே அப்படின்னாங்க. முதல்ல நான் சொன்னேன், நீ போன, அது சாப்பிட்டேன், நல்லா போச்சு. நான் அந்த இலைக்கு உத்தரவு கொடுத்து வச்சிருந்தேன் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போச்சு. இப்ப நீ உன் இஷ்டத்துக்கு போயிட்டு அது நல்லா போகல என்று அல்லாஹ் தஆலா சொன்னாங்க. இப்ப அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை, அல்லாஹுடைய உத்தரவு அந்த இலைக்கு. அதே மாதிரி தான் எல்லா மருந்துக்கும் அப்படித்தான், இப்பவும் அப்படித்தான். ஒரு டேப்லெட் தலைவலிக்காக வேண்டி சாப்பிடுறோம் அப்படின்னா அல்லாஹுடைய உத்தரவு அதன் மீது சார்ந்திருந்தால் அது நல்லா. ஆனா பொதுவாக இதுல இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது.
பொதுவாக தண்ணியை குடிக்கிறோம், தண்ணியை குடிச்சா தாகம் தீரும், தண்ணியை குடித்தால் தாகம் தீரும். இந்த தண்ணீருக்கு தாகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா கொடுத்து வச்சிருக்கிறான். இது டோட்டலா கொடுத்து வச்சுட்டானா அல்லது அப்பப்ப கொடுக்கறானா அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு. ஒவ்வொரு தடவையும் அந்த தண்ணீருக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டு நீ தாகத்தை தீர்க்க குடிக்கிறப்பெல்லாம் யார் யார் குடிக்கிறாரோ அப்பெல்லாம் எந்தெந்த நேரத்தில் யார் யார் இந்த உலகத்துல எந்த இடத்தில் குடிச்சாலும் சரி, ஒரு தண்ணீரையோ அல்லது குளிர்ந்த பானங்களையோ குடிச்சா நீ தாகத்தை தீர்க்க வேண்டும் என்ற உத்தரவு அந்தந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா கொடுக்கறானா அல்லது மொத்தமா அல்லாஹ் தஆலா அந்த ஆர்டர் கொடுத்து வச்சிருக்கிறான் எப்ப குடிச்சாலும் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறதா? அப்படின்னா மொத்தமாக எல்லா நேரத்திலும் நீ தாகத்தை தீர்க்க வேண்டும் என்ற உத்தரவை அல்லாஹ் தஆலா அதற்கு கொடுத்து வைத்து விட்டு அல்லாஹ் சும்மா இருக்கல. கொடுத்து வச்சுட்டா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சும்மா இருக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், அவன் ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய வேலையில் இருந்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவின் மீதும் அல்லாஹ்வுடைய அறிவும் அல்லாஹ் தஆலாவுடைய சக்தியும் சார்ந்து இருக்கின்றது. எந்த நேரத்திலும் அவனுடைய அறிவும் அவனுடைய சக்தியும் சாராத செயல்படாத எந்த அணுவும் கிடையாது, மனுஷன் மட்டுமல்ல எந்த அணுவும் கிடையாது என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு வினாடியும் இன்னும் வினாடிக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ் தஆலாவுடைய அறிவும் அல்லாஹ்வுடைய கட்டளையும் அதன் மீது சார்ந்து இருக்கின்றது. ஆகவே குடிக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய உத்தரவு அதற்கு வர வேண்டும், அப்போதுதான் அது குடித்தா தாகம் தீரும். அதே போன்றுதான் அவர் சாப்பிட்டாரு, இலைய சாப்பிட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முதல்ல சாப்பிடும்போது அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு சார்ந்து இருந்தது, இரண்டாவது சாப்பிடும்போது அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு இல்லை, அதனால் அல்லாஹ் என்று அதற்கு பொருள். எங்க அதே மாதிரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சொன்ன உடனேயே ஒரு பொருளின் மீது அது சொல்லப்பட்ட உடனேயே அந்த பொருளுக்கு என்ன நல்ல தன்மைகளை கொடுக்க வேண்டுமோ அதை உடனடியாக அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகின்றான். சொல்லல ஷைத்தான் வந்து நுழைஞ்சிடறான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இதா தகலர் ரஜுலு பைத்தஹு, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலே நுழைந்தான், ஃபஸக்கரல்லாஹ இந்த துஹூலிஹி, வீட்டில் நுழையக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னான். வீட்டுக்குள்ள போன பிறகு சாப்பிட உட்கார்றான், வளைந்த தாமிஹி, சாப்பிடக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுகின்றான். ஆல ஷைத்தான், அப்ப ஷைத்தான் தன்னுடைய சகாக்களிடத்தில் சொல்லுகின்றான், லா மபீத்தலக்கும் வலா ஆஷா, இன்று இரவு இந்த வீட்டுல உங்களை தங்குறதுக்கு இடம் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, வாங்க போலாம் என்று அல்லாஹ் ஷைத்தான் தன்னுடைய சகாக்கள் எல்லாம் கூட்டிட்டு வெளியே போயிடுறான். இதுக்கு நேர் மாத்தமா ஒருத்தன் தன்னுடைய வீட்டில் நுழையும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லவும் இல்லை, அவன் சாப்பிடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லவும் இல்லை. அப்ப ஷைத்தான் சொல்றான், இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீட்டை தங்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் இடம் கிடைச்சு போச்சு என்று சொல்லுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்ப அதை சொல்லாததின் காரணமா சொல்லியதின் காரணமா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வந்துருது, சொல்லாவிட்டா ஷைத்தானுடைய வேலை வந்துருது என்று பொருள் அதற்கு. இது யாருக்காவது வெளியே தெரியுதா? நமக்கு ஒன்னும் தெரியாது, டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியாது. ஆனா அந்த வித்தியாசத்தை தெரியறதுன்னு சொன்னா நம்ம செயல்பாட்டின் மூலமாகத்தான் கண்டுகொள்ளலாம். பிஸ்மில்லா சொல்லக்கூடியவருடைய செயல் ஒரு மாதிரி இருக்கும், சொல்லாதவருடைய செயல் வேறு மாதிரி இருக்கும். பார்த்துக்கலாம், இதை நீங்க இது அனுபவத்துல நீங்க பார்க்கலாம். பிஸ்மில்லா ரெகுலரா சரியாக தினந்தோறும் சொல்லி எல்லா வேலைகளுக்கும் எல்லாத்துக்கும், சாப்பிடுறதுக்கு மட்டும் பிஸ்மில்லா சொல்றது இல்லை, சில பேர் சாப்பிடுறதுக்கு மட்டும் பிஸ்மில்லா வச்சிருக்கிறாங்க, கோழி அறுக்கிறதுக்கு மட்டும் பிஸ்மில்லா வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் பிஸ்மில்லா சொல்லணும். எப்படின்னு கேட்டா ஒரு லெட்டர் வந்துச்சு, அந்த லெட்டரை படிக்க போறீங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு லெட்டர் படிக்கணும். எல்லா வேலைகளுக்கும் பிஸ்மில்லா, வீட்டில் நுழைஞ்சாலும் சரி, மஸ்ஜிதில் நுழைஞ்சா மஸ்ஜிதில் இருந்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி அப்புறம் அல்லாஹும்ம ஃபிர் லி துனூபி வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக என்று சொல்லிக்கிட்டு நுழையணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது மாதிரி எந்த வேலையை செய்தாலும் சரி பிஸ்மில்லா, நல்ல வேலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், குல்லு அம்ரின் ஜீபாலின் லா யுப்தஉ ஃபீஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபஹுவ அப்தர் அல்லது ஃபஹுவ அக்தா அல்லது ஃபஹுவ அஜ்தம் என்று 3 விதமான வாசகங்களை கொண்டு கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நல்ல காரியம், அதாவது நன்மைக்குரிய காரியங்கள் ஒவ்வொன்றும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கொண்டு ஆரம்பிக்கப்படாத நல்ல காரியம் அனைத்தும் அது நன்மையை இழந்தது, நன்மையில் குறைவானது அல்லது நன்மையை இல்லாதது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த இதுல, அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கொண்டு ஆரம்பிக்கப்படாத நல்ல காரியங்கள் அனைத்தும். இப்ப பிஸ்மில்லா சொல்லுவதும் கூட நல்ல காரியத்துக்கு தான் சொல்லணும், கெட்ட காரியத்துக்கு பிஸ்மில்லா சொல்லக்கூடாது. ஒருத்தர் 100 மில்லி போடுறாரு, அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு போட்டாரு, சொல்றது ஹராம் அந்த இடத்துல. ஒருத்தர் பன்றி கறி சாப்பிடுறாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு பிஸ்மில்லா சொல்றதே ஹராம் அந்த இடத்துல. ஒருத்தர் திருட போறான், வீட்டுக்குள்ள நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருட போறான், உள்ள போகும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு போறான். அதுவும் ஏன்னா அது மாற்று மதங்களை நம்ம பாக்குறோம், திருடன் கூட திருட போகும்போது பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு போறானா.
இது நம்ம மார்க்கத்துல கிடையாது. திருட போகும்போது அவன் திருடன் பிஸ்மில்லா சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ரெண்டு ஒண்ணுதான். சொல்றதே ஹராம் சொல்ல போனோம். அதனால நல்ல காரியங்களுக்கு தான் பிஸ்மில்லா சொல்லணும், கெட்ட காரியங்களுக்கு பிஸ்மில்லா சொல்லக்கூடாது. அதனாலதான் இப்ப பாத்ரூமுக்குள்ள போறோம், வெளிக்கு இருக்கிறதுக்காக வேண்டி கக்கூசுக்குள்ள போறோம். கக்கூசுக்குள்ள போகும்பொழுது பிஸ்மில்லா சொல்லக்கூடாது, வெளியே இருந்துகிட்டே சொல்லிட வேண்டியது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு. உள்ள நுழையிறதுக்கு முந்தி கொஞ்சம் ஒரே ஒரு செகண்டுக்கு முந்தி என்ன சொல்லணும்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். பிஸ்மில்லா சொல்லணும் அவசியம் இல்லை. அந்த இடத்துல சொல்றதா இருந்தா வெளியவே சொல்லிக்க வேண்டியது. இங்க சொல்ல வேண்டிய ஒரு துஆ வாசகம் என்னவென்று சொன்னால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ் என்று சொல்ல வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண் ஷைத்தான் பெண் ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அங்க ஷைத்தான் தான் இருப்பான், குடியிருப்பான் உள்ள. அதனால அந்த ஷைத்தான, ஆம்பளை ஷைத்தான் பொம்பளை ஷைத்தான் எல்லா ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆக கெட்ட இடத்திற்கு போவதற்கு ஒரு துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றேன். அது மாதிரி கெட்ட காரியங்களுக்கெல்லாம் பிஸ்மில்லா சொல்லி கொண்டு இருக்க கூடாது. நல்ல காரியத்துக்கு தான் சொல்லணும், சொல்றது கட்டாயம். கெட்ட காரியத்திற்கு சொல்லுவது ஹராம் என்பதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது இருக்கின்றதே, அது ஆயத்துர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய ஆயத்து அப்படின்னு ஒரு பேர். இது ஒரு ஆயத்து என்று சொல்லப்பட்டது. அந்த ஆயத்தான் ரஹ்மத்துடைய ஆயத்து, ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆயத்து. அதே மாதிரி பரக்கத்துடைய ஆயத்துல் பரக்கா, பரக்கத்துடைய ஆயத்து என்பதாகவும் இதற்கு பெயர் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எந்த பொருளின் மீது சொல்லப்படுகின்றோ அதற்கு நிச்சயமாக பரக்கத் ஏற்படும், அபிவிருத்தியான தன்மை, உபரியான நிலைகள் அதற்கு ஏற்படும் கட்டாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹுடைய சிறப்பை பற்றி ஏராளமாக சொல்லி காட்டுறாங்க. நிறைய இருக்குது, ஏராளமான விஷயங்கள். ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா தன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லி இருக்கின்றார், எந்த ஒரு மூமினான மனிதன் எந்த பொருளின் மீது, ஹலாலான எந்த பொருளின் மீது இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை உபயோகிக்கின்றானோ நிச்சயமாக அதிலே அவனுக்கு பரக்கத்து செய்யப்படும் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லி இருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஒரு நூலிலே குறிப்பிடுகின்றார்கள், குல் பிஸ்மில்லாஹ் தஜித் அஃவல்லாஹ், பிஸ்மில்லா என்று சொல், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீ பெற்றுக் கொள்வாய் என்பதாக குறிப்பு. எல்லா நிலைகளிலும் பிஸ்மில்லான்னு சொல்லு, அப்போ அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடியவனாக ஆகிடுவாய். முதலாக பேனா கலம் என்பதை அல்லாஹ் தஆலா படைத்து இந்த பேரண்டத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய விஷயங்களை எல்லாம் நீ எழுது என்பதாக கட்டளையிட்ட பொழுது அது முதலாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதைத்தான் அந்த லௌஹுல் மஹ்ஃபூல் என்ற பெரும் பலகையிலே எழுதியது என்பதாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதித்தான் அதற்கு பிறகு வாசகங்களை எழுதியது என்பதாக. அதே மாதிரி ஒரு மனிதர் துஆ கேட்கின்றார், எந்த துஆவுடைய ஆரம்பத்திலே பிஸ்மில்லாஹ் இருக்கின்றதோ அந்த துஆ ரத்து செய்யப்பட மாட்டாது, மறுக்கப்பட மாட்டாது என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். லா யுரத்து துஆஉன் அவ்வலுஹு பிஸ்மில்லாஹ், முதல்ல பிஸ்மில்லாஹ் சொல்லப்படக்கூடிய துஆ மறுக்கப்பட மாட்டாது. அதனால துஆ ஓதும் பொழுது முதல்ல ஸலவாத்து சொல்லணும் என்று நம்ம சொல்றோம். பொதுவா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சய்யிதுனா முஹம்மதின் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ள வேண்டும். பொதுவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், துஆ கேட்கும் பொழுது யாரிடத்தில் நீ கேட்கின்றாய் என்பதை முதல்ல கவனத்தில் வைக்கணும். முதல்ல யார்கிட்ட கேட்கிறோம்? பெரிய மன்னாதி மன்னன், மாபெரும் சக்தியாளன், இந்த பேரண்டத்தினுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய நாயகன், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவையும் அசைக்கக்கூடியவன், ஆட்டுவிக்கக்கூடியவன் அவன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மன்னாதி மன்னனிடத்துல முன்னால நிக்க கையேந்த போறோம். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரி இடத்துல, ஒரு பிரதமர் இடத்துல, ஒரு ஜனாதிபதி இடத்துல போய் நிற்கும் பொழுது எவ்வளவு மரியாதையா இருக்க வேண்டியது இருக்கு, அவனை எவ்வளவு புகழ வேண்டியது இருக்குது. எத்தனையோ விஷயங்களை, தவறான விஷயங்களை எல்லாம் சொல்லி விடுகின்றோம் அவனுடைய முன்னிலையில. அவனிலிருந்து ஏதாவது சில பலன்களை பெறுவதற்காக வேண்டி, அல்லாஹ்விடத்திலிருந்து பலன்களை, நிரந்தரமான பலன்களை பெறுவதற்காக அவனை எப்படி புகழணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ்வை புகழ முடியுமோ அந்த அளவுக்கு முதலாவதாக அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ்ந்த பின்னால நீங்க கேட்கக்கூடிய வாசகம் கொஞ்சமா இருந்தாலும் அந்த புகழ்ச்சியின் காரணமாக இது ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால முதல்ல அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ்வை புகழ்வதிலே ரொம்ப உயர்தரமான ஒரு வாசகம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற சுருக்கமான வாசகம், ஆனா நிரப்பமாக அல்லாஹ்வை புகழக்கூடிய வாசகம் அது. அதை சொல்லிக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு தொடங்கக்கூடிய நிலை அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு, ரஹ்மான் ஆகிய ரஹீம் ஆகிய அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை முன்னால இருக்கும். இந்த ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல வாசகம் இல்ல, வார்த்தை கிடையாது.
எதை செய்கின்றோமோ அந்த வார்த்தையை அந்த இடத்துல போட்டுக்கணும். நம்ம நியத்து செய்து கொள்ள. சாப்பிட போறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சாப்பிட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். குடிக்க போறேன், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நான் குடிக்க ஆரம்பிக்கின்றேன் அப்படின்னு அர்த்தம். நான் படுக்க போறேன், படுக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லு, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நான் படுக்க போகின்றேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எந்த காரியத்தை செய்கின்றோமோ அந்த காரியத்துடைய வாசகம் முன்னால இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். இங்க ஒரு துஆ கேட்கக்கூடிய நேரத்திலும் கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கொண்டு ஆரம்பிக்கப்பட வேண்டும். அந்த துஆ மறுக்கப்பட மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில ஞானவான்களில் ஒருவர் சொல்லுகின்றார், இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அல்லாஹ் அடியார்களுக்கு எப்படி வழங்கப்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவுக்கு குன் என்ற வார்த்தை எப்படி இருக்கின்றது அது போன்று என்பதாக குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லுகின்றான், இதா அராத ஷைஅன், ஏதாவது ஒரு பொருளை அதை நிகழ்த்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் ஃபயகூலு குன், குன் என்று சொல்லுவான், ஃபயகூன், அது உண்டாகிவிடும். ஏதாவது ஒரு விஷயம் உண்டாகணும், அது சின்னதா பெருசா அதை பத்தி பிரச்சனையே இல்லை அல்லாஹ் தஆலாவுக்கு. எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்னதா இருந்தாலும் எல்லாம் ஒரே அந்தஸ்துல உள்ளதான். நம்ம சாதாரணமா சின்ன வேலையை செய்யறது கஷ்டம் இல்லாம இருக்கும், பெரிய வேலை செய்யறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் தஆலாவுக்கு கிடையாது. ஒரு சின்ன அணுவை உண்டாக்குவதற்கும் இவ்வளவு பெரிய வானத்தை படைப்பது ரெண்டும் ஒண்ணுதான் அல்லாஹ் தஆலாவுக்கு. அவனுக்கு என்னன்னு கேட்டா குன்னு சொல்ல வேண்டியதான், ஆகிடு அப்படின்னு சொல்லுவான். அது எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவுடைய அறிவில் இருக்கின்றதோ அந்த அறிவில் இருக்கக்கூடிய விஷயத்தை நோக்கி குன் என்று சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. உடனே அது உண்டாயிடும். அதுல என்னென்ன அற்புதங்கள் இருக்கின்றனவோ, என்னென்ன தன்மைகள் இருக்கணும், அது எல்லாம் சேர்ந்து உண்டாயிடும் உடனே. அதனால குன் என்ற வார்த்தை அல்லாஹுக்கு எப்படியோ, குன் என்று சொன்னா உடனே உண்டாயிடுது. அது போல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அடியானுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சொல்லி நீ எல்லா காரியங்களையும் சாதித்துக் கொள்ளலாம் என்பதாக அது விளக்கம் சொல்றாங்க. எந்த காரியமா இருந்தாலும் சரி, இங்க என்னன்னு கேட்டா மன தூய்மை மட்டும் அதுல வேணும். பிறகு அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தன்மை இருந்துவிட்டால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லியே எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். நம்ம பாக்குறோம், மருந்துகள் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா அஜித்மார்கள்ட்ட வர்றாங்க ஓதி பாக்குறதுக்கு. அந்த சாதாரண என்ன போல உள்ள அஜித்மார்கள், சாதாரண அஜித்மார்கள் ஓதி பார்த்து சரியா வரல அப்படின்னு சொன்னா அப்புறம் தங்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் இந்த இஸ்மு வேலைகள்லாம் தெரிஞ்சவங்க, அவங்கள்ட்ட போறாங்க. அப்புறம் அவங்களையே தர்ஜா கூடினவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ரேங்க் கீழே உள்ளவங்க, மேல உள்ளவங்க, அதுக்கு மேல உள்ளவங்க, அதுக்கு மேல உள்ளவங்க, ரொம்ப ஹையஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரா தேடி தேடி போறாங்க. இப்ப இதெல்லாம் அந்த அல்லாஹுடைய பெயர்களை கொண்டு, இஸ்முக்களை கொண்டு, இஸ்முனா பெயர்னு அர்த்தம், அந்த பெயர்களை கொண்டு காரியங்களை சாதித்துக் கொள்ளுவது, தன்னுடைய வேலைகளை நிறைவேற்றிக் கொள்வது, தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வது என்பது அதற்கு பொருள், அது கருத்து. இது எதுவுமே வேண்டியதில்லை. நம்ம ஒழுங்கா நடந்துட்டோம், தக்வா என்னிடத்தில் இருக்கின்றது, நல்ல பக்தி இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஓதி ஊதனாவே போதும், சிஹர் எல்லாம் ஓடி போயிடும், எவ்வளவு பெரிய ஷைத்தானும் ஓடி போயிடுவான். ஆனா அதுக்குரிய பக்தியும் மனப்பான்மையும் மன தூய்மையும் இடத்துல இருக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட ஒருத்தர் வந்தாரு, வயிற்று வலிக்குதா என்னமோ ஒரு இது சொன்னாரு. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு சூறாவை ஒரு இதையோ ஓதி தண்ணி ஓதி கொடுத்தாங்க, அல்லது ஓதி ஊதுனாங்க. அவருக்கு நல்லா போச்சு, போயிட்டாரு. பக்கத்துல ஜனங்க உட்கார்ந்துருந்தாங்க. உட்கார்ந்துருந்ததுல ஒருத்தர், ஓஹோ வயிற்று வலிக்குதுன்னு சொன்னா இதை ஓதனா நல்லா போயிரும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னது ஒரு பாடமாக்கிட்டார். சத்த மட்டும் சொன்னாங்க, இப்ப நான் ஏதாச்சும் ஒன்னா கொண்டாந்து கொடுக்குறேன், ஆயத்துல் குர்சி ஓதி ஊதுறேன்னு வச்சுங்க, அது மாதிரி பக்கத்துல இருக்க ஆயத்துல் குர்சி ஓதனா நல்லா போயிடும், அது மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் இருந்தார். ஒரு சமயம் வேற ஒருத்தருக்கு அதே மாதிரி வயிற்று வலி வந்துச்சு, அல்லது ஏதோ ஒரு ஜுரம் வந்துச்சு. இந்த கேட்டுக்கிட்டு இருந்தா பாருங்க, இவரு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஓதுன மாதிரியே ஓதி ஊதுனாராம், அவருக்கு நல்லா போகல. அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல அவர் சொல்றாரு, ஹஜ்ரத் நீங்க அன்னைக்கு ஒருத்தர் வயிற்று வலின்னு வந்தாரு, இந்த ஆயத்தை நீங்க ஓதி ஊதுனீங்க, அவருக்கு நல்லா போச்சு உடனே. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வயிற்று வலி வச்சு நான் இப்போ ஓதி ஊதுனேன், அது நல்லா போகலையே, என்ன காரணம் அப்படின்னு. இப்ப ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, இது வேற நாக்கு அது வேற நாக்கு அப்படின்னாங்களாம். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நாக்கு வேறன்னு சொன்னா நாக்கு வேற வேறதான். அவங்களுடைய தக்வாவை குறித்து அதை சொல்லி காட்டுகின்றார்கள். எனக்குள்ள தக்வா வேற, உனக்குள்ள தக்வா வேறப்பா. என்னுடைய தக்வா உன்ட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீ ஓதனாலும் அது கேட்கும்,
அது மாதிரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை யார் ஓதனாலும் கேட்கும். ஆனா அவரிடத்தில் தக்வா இருக்க வேண்டும், பரிசுத்த தன்மை இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அதே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்துல ரோமாபுரி மன்னன் கைசர் என்று சொல்லப்படும். அந்த கைசர் மன்னனுக்கு தலைவலி, கடுமையான தலைவலி, எப்ப பார்த்தாலும் தலைவலி இருந்துகிட்டே இருக்குது. எவ்வளவோ வைத்தியம் பார்த்தாச்சு, நல்லாகவே இல்லை அவருக்கு. சரி, எவ்வளவு கடுமையான தலைவலி, எவ்வளவு வைத்தியம் பார்த்தும் சுகமாகல. இந்த உமரை பத்தி ரொம்ப பிரபலமா சொல்லிக்கிறாங்களே, ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப தக்வா உள்ளவர், பக்தியாளர் அப்படின்னு சொல்லிட்டு நீதியான அரசர் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்காவது ஒரு லெட்டர் எழுதி பார்ப்போம், தலைவலிக்கு மருந்து இருந்தவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைசர் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து விட்டாரா. இந்த மாதிரி நீண்ட காலமா எனக்கு ஒரு தலைவலி இருக்குது, எல்லா மருந்தும் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லா டாக்டரும் பார்த்துட்டாங்கன்னு சுகமாகல, உங்கள்கிட்ட ஏதாச்சும் மருந்து இருந்தா அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி எழுதினாராம் அந்த கைசர். அதே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தொப்பி தூக்கி கொடுத்து இதை கொண்டு போய் போட்டுக்க சொல்ல நல்லா போயிடும் அப்படிங்களா. தொப்பி இப்ப தொப்பி தான் போடவே கூடாதுங்கிறானே இப்ப சில பேர். அவங்க தொப்பியை போட்டுக்க சொன்னாங்க தலைவலிக்கு, தொப்பி கொண்டு போய் அந்த தொப்பி வாங்கி போட்டுக்கிட்டாரு, நல்லா போச்சு. ரொம்ப நாள் தலைவலி, பெரிய ஆச்சரியம் தாளுக்கு. தொப்பி எடுத்து வச்சுட்டா தலைவலி திரும்பி வந்துருது. தொப்பி போட்டுக்கிட்டா நல்லா இருக்கு, எப்பவுமே தொப்பி போட்டா நல்லா இருக்கு. இப்பவும் அப்படிதான், தொப்பி போட்டா தலை நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு, இல்லைன்னா தலை போயிடும். தலைவலி எடுத்து வச்சா வந்துருது தலைவலி. என்னடா தொப்பிக்குள்ள என்ன வச்சிருக்காருன்னு தெரியலையே, போட்டா நல்லா போது வச்சு எடுத்துட்டா நான் தலைவலி வந்துருதான்னு சொல்லிட்டு தொப்பி 2-3 துணி போட்டு தச்சிருந்தாங்களாம். அதை உள்ள பிச்சு பார்த்தாரா, ஒரு தாள்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதி உள்ள வச்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அது உமர் ரலியல்லாஹு வச்சது. நம்ம வச்சா நல்லா போகணும், நம்ம இப்போ பிஸ்மில்லா எழுதி தண்ணியில வச்சுக்கிட்டா நல்லா போகாது. அதுக்கு உமர் ரலியல்லாஹு மாதிரி தக்வாவும் பக்தியும் பயம் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா பிஸ்மில்லா வேலை செய்யும். அதனாலதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு சக்தி இருக்குது. உபயோகப்படுத்தக்கூடிய மனிதரை பொறுத்து அது வேலை செய்யும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவித்தானா. பிஸ்மில்லாவுடைய சிறப்பை சில சொல்றதுக்காண்டி எக்கச்சக்கமா இருக்கு, அது சொல்லிட்டு இருந்தா ஒரு 10 வாரத்துக்கு சொல்லலாம். அது அவ்வளவு இருக்குது. பிஸ்மில்லாவின் சிறப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், பலரும் பார்த்திருக்கலாம் நீங்க. என்ன அதுல ஒரு 80 பக்கம் 85 பக்கம் எழுதியிருக்கோம், பூராமே பிஸ்மில்லாவின் சிறப்பு தான். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் தஆலா சொன்னானா, கடைசி காலத்துல வரக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 பெயர் சொற்களை கொண்ட ஒரு வாசகத்தை நான் கொடுத்து அவர்களை நான் சிறப்புப்படுத்தி இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா, யா அல்லாஹ் அது என்ன வாசகம் அப்படின்னு சொல்லி. அதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னாங்க. அதாவது அல்லாஹ்ங்கிற ஒரு பெயர் சொல், அர் ரஹ்மான் ஒரு பெயர் சொல், அர் ரஹீம் 3 பெயர் சொல்களை கொண்டுள்ள ஒரு வாசகத்தை கொண்டு சிறப்புப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை அல்லாஹ் தஆலா அறிவிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு திரும்ப அல்லாஹ் பதில் சொன்ன அந்த மஜ்லிஸ்ல ஒரு கண்ணு தெரியாதவர் உட்கார்ந்து இருந்தாராம். உடனே அவர் என்ன பண்ணாரு, யா அல்லாஹ் அந்த கடைசி காலத்துல வரக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ தரக்கூடிய அந்த 3 திருநாமங்களின் பொருட்டால் எனக்கு பார்வையை திருப்பி கொடுப்பாயாக அப்படின்னு துஆ கேட்டார். உடனே அவருக்கு பார்வை வந்துருச்சு. அட உனக்கு எப்படி இப்ப பார்வை வந்துச்சு அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. நீங்க அன்னைக்கு ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும் போது அல்லாஹ் சொன்னதாக நீங்க எங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கடைசி உம்மத்துல வரக்கூடிய கடைசி காலத்தில் வரக்கூடிய நபிக்கு கொடுக்கப்படும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு அதை நான் கேட்ட உடனே உண்மையிலேயே அப்படி இருந்தா அந்த 3 திருநாமங்கள் ரொம்ப அற்புதமான திருநாமங்களா தான் இருக்கணும். கடைசி நபி உயர்ந்த நபி அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்ப உயர்ந்த நபிக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வாசகங்களும் உயர்ந்ததாகத்தான் இருக்கணும். அப்படிங்கறதுனால அந்த திருநாமங்களின் பொருட்டால் எனக்கு கண் பார்வையை கொடுத்திருவாயாக என்று நான் கேட்டேன், எனக்கு கண்ணு பார்வை வந்துருச்சு அப்படின்னு இவர் சொன்னார். அதுவும் கிடைக்கும் நிச்சயமா. நம்ம முதல்ல சொன்னா எல்லாத்துக்கும் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கண் பார்வை வருவதற்கும் மருந்தாக முடியும், கட்டாயமாக ஆக முடியும். நம்முடைய தன்மையை பொறுத்து தான் அதுக்கு வேலை கொடுக்கப்படும் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இப்படி ஏராளமான தன்மைகள், சிறப்பு தன்மைகள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு உண்டு. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது இருக்கின்றதே 19 எழுத்துக்களை கொண்டது. 19 எழுத்துக்கள் அதுல இருக்கு. எண்ணி பார்த்தீங்கன்னா 19 எழுத்து இருக்கு. இந்த 19 எழுத்துக்கள், இந்த 19 என்பதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு பெரிய சிறப்பை வச்சிருக்கான். இந்த 19 என்பதை பற்றியே ஆய்வு செய்து, கம்ப்யூட்டர் மூலமாக ஆய்வு செய்து பல விஷயங்களை வெளியிட்டு இருக்கின்றார்கள் இப்ப விஞ்ஞானிகள். நம்ம முஸ்லிம் விஞ்ஞானிகள், மேலை நாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக அபுல் கலாம் என்று ஒருவர், இங்க பத்திரிகை எல்லாம் பார்த்திருக்கலாம். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆன்ல 19 என்று ஏன் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான்? நிறைய 19ஐ பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றானே. குர்ஆன்ல ஆரம்பிக்கக்கூடிய இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுல 19 எழுத்துக்களை வைத்து அல்லாஹ் தஆலா
சொல்லுகின்றானே இதனுடைய விளக்கம் என்ன என்பதாக ஆராய்ச்சி செஞ்சு கடைசியில ஏன் 19 வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு தெளிவான காரணத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லுகின்றான், அலைஹா திஸ்ஆத அஷர், அந்த நரகத்திற்கு காவலாளிகளாக 19 நபர்களை நாம் நியமித்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் குர்ஆன்ல ஒரு இடத்துல. நரகத்துக்கு பாதுகாப்பாளர்களை 19 பேர், ஏன் 20 பேரா வச்சா என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது என்ன 19? கேள்வி கேட்கக்கூடிய காலம் இது, அதனால ஏன் 19ன்னு கேட்போம். அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு பாதுகாப்பு செய்யறதுக்கு 19 பேர் தான் தேவையா? ஒரே ஒரு மலக்கு இருந்தா கூட போதுமே பாதுகாப்புக்கு. மலக்கு தான் பெரிய சக்தி பெற்றவர்கள், பெரிய உருவம் படைத்தவர்களாக வர முடியும். அதனால 19 பேரும் தேவையில்லை என்று 19 வச்சிருக்கிறான். அப்படின்னு நமக்கு கேள்விகள்லாம் வரலாம் நம்முடைய அறிவுல. அல்லாஹ் பதில் சொல்றான், அலைஹா திஸ்ஆத அஷர், அதுல 19 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏன் அப்படின்னு கேட்டா உங்களை குழப்பறதுக்காக வேண்டிதான் அப்படின்னு வேற சொல்றான். ஆமனு ஈமானா, ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் ஈமானை அதிகப்படுத்துவதற்காக 19 நமக்கு சொன்னா அல்லாஹ் தஆலா இப்ப குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். நம்ம என்ன சொல்லுவோம், ஏன் 19 நான் கேட்க மாட்டேன், நீங்களும் கேட்க மாட்டீங்க. சரி, அல்லாஹ் தஆலா அவனுடைய ஹிக்மத் அவனுடைய அறிவுல வச்சிருக்கான், அவன் சொன்னதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்னு எனக்கு ஈமான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். லியஸ்தாதல்லதீன ஆமனு ஈமான் வலா யர்தாபல்லதீன ஊத்துல் கிதாப வல் முஃமினூன், வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் மூமின்களும் சந்தேகப்படாமல் இருப்பதற்காக வேண்டி அப்படின்னு வர காரணம் சொல்றான். இரண்டாவது, வலி யகூலல்லதீன ஃபீ குலூபிஹிம் மர்தும் வல் காஃபிரூன், எவருடைய இதயத்திலே நோய் இருக்கின்றதோ, நயவஞ்சகம் என்ற நோய், நிஃபாக் என்ற நோய் இருக்கின்றதோ அவர்களும் காஃபிர்களும் மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா, இது என்ன 19 சொல்லி என்னத்தை நாடுறான் அல்லாஹ் தஆலா, இது என்ன பெரிய அநியாயமா இருக்கு அப்படின்னு அவர்கள் சொல்லுவதற்காக வேண்டி. அப்ப அவன் சொல்லி தன்னுடைய நிஃபாக்கையும் தன்னுடைய குஃப்ரையும் வளர்த்துக் கொள்றான். எப்படி ஈமான்தாரி ஈமானை வளர்த்துக் கொள்ளுகின்றானோ இந்த 19 சொன்னதுனால, அந்த நிஃபாக் உள்ளவனும் குஃப்ர் உள்ளவனும் குஃப்ரை வளர்த்துக்கிறான். வலி யகூலல்லதீன ஃபீ குலூபிஹிம் மர்தும் வல் காஃபிரூன மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா, நிஃபாக் உடையவர்களும் நயவஞ்சக தன்மை உடையவர்களும் காஃபிர்களும் இப்படி சொல்லுவதற்காக வேண்டி மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா, இதை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன உதாரணத்தை நாடுறான், இது என்ன இது 19 சொல்லி என்று அவர்கள் தங்களுடைய சந்தேகத்தையும் தங்களுடைய குஃப்ரையும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த காரணத்தை இவ்வளவுதான் சொல்றானே தவிர, அந்த அபுல் கலாம்ங்கிறவரு அந்த கம்ப்யூட்டரை எழுதி கம்ப்யூட்டர்ல அந்த இதெல்லாம் கொடுத்து கடைசியில் இப்படித்தான் இருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா நிறைய 19 வருது. ஆயத்துகள்ல பெரும்பாலான ஆயத்துகள் ஒவ்வொரு ஆயத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுடைய எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையை எடுத்து கடைசியில 19ஆல் வகுத்தால் மீதி இல்லாமல் வகுப்படக்கூடிய அமைப்பில் தான் எல்லா ஆயத்துக்களையும் எல்லா எழுத்துக்களையும் அல்லாஹ் தஆலா அமைச்சு வச்சிருக்கான். இப்ப உதாரணமா பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் என்பது 2600 இடத்துக்கள்ல வருது. அதாவது அந்த இதை 142 வகுத்தா 19ஆல வகுத்தா 142 போக மீதி வராது. மீதி இல்லாமல் 19ஆல் வகுக்கக்கூடிய நேரத்துல மீதி இல்லாமல் வகுப்படக்கூடிய ஒரு அமைப்புல அல்லாஹ் என்ற வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான். இது போன்ற ரஹ்மான் ரஹீம் எந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் சரி. அதே மாதிரி அந்த அபுல் கலாம்ங்கிற ஆய்வு செய்து ஒவ்வொரு சூறாவிலையும் இருக்கக்கூடிய காஃப், லாமு, மீமு இப்படிப்பட்ட எழுத்துக்களை மொத்தமாக கூட்டி அதை 19ஆல வகுத்தா மீதி இல்லாம வகுப்படக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். சில இடங்கள்ல பாருங்க, இப்ப ஒரு சூறாவில் அவர் சொல்றாரு, ஒரு இடத்துல காஃப் வரக்கூடிய ஒரு சூறா வெறும் காஃபாக வருது. அப்படிங்கிற அந்த இதுல அந்த சூறாவினுடைய தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள சில எழுத்துக்களை அவர் எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல அந்த எழுத்து மாற்றி அல்லாஹ் தஆலா ஒரு வாசகத்தை சொல்லுகின்றார். அந்த ஒரே ஒரு எழுத்தை மட்டும் முதல்ல உள்ளது மாதிரியே போட்டிருந்தா அப்படின்னு சொன்னா இந்த 19ஆல வகுக்கக்கூடிய நிலை வராது. அந்த ஒரு எழுத்தை மாற்றியதின் காரணமாக 19ஆல் வகுப்படக்கூடிய ஒரு அமைப்பு அங்க வந்துட்டு, இது அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய ஹிக்மத். அது ஏன் வச்சிருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல என்று சொல்லி விடுகின்றார். இங்கதான் அல்லாஹ் மனிதனுடைய அறிவு வேலை செய்யாமல் அல்லாஹ் தஆலா ஆக்கிறான். அல்லாஹ்வுடைய அறிவுக்கும் மனிதனுடைய அறிவுக்கும் வித்தியாசம். இங்க 19 எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் தஆலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை வச்சிருக்கிறான். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், எவர் இந்த 19 எழுத்துக்களை கொண்ட இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்றாரோ அந்த நரகத்திற்கு காவலாளிகளாக இருக்கக்கூடிய 19 நபர்களை விட்டு இவங்க தப்பிச்சுக் கொள்ள முடியும் என்பதாக அவர் சொல்லுகின்றார். அப்துல் கரீம் ஜீலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்த அதே ஊர்ல பிறந்த அப்துல் கரீம் என்ற ஒரு பெரிய மேதை, பெரிய ஞானவர். அவங்க பெரிய சூஃபியாக இருந்தாங்க. அவர்கள் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு 19 எழுத்துக்களுக்கு 19 வால்யூம் எழுதியிருக்கிறாங்க. கிதாப் ஒரு எழுத்துக்கு ஒரு வால்யூம் வீதமாக
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு 19 பாகங்களை கொண்ட ஒரு தொகுதியை கிதாப் எழுதியிருக்கிறாங்க என்று சொன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கும். அதனால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதாவது குர்ஆனுடைய 4 வேதங்களுடைய கருத்துக்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அடக்கி வைத்திருக்கின்றான். குர்ஆனுடைய கருத்துக்கள் அனைத்தையும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்துக்கள் அனைத்தையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குள்ளே அல்லாஹ் தஆலா நுழைத்து வைத்திருக்கின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுடைய கருத்துக்கள் அனைத்தையும் பிஸ்மி என்ற வார்த்தைக்குள்ளே அடக்கி வைத்திருக்கின்றான். அதனுடைய கருத்துக்கள் அனைத்தும் பேய்க்குள்ளே அடக்கி வைத்தான். பேயுடைய கருத்துக்கள் அனைத்தையும் அந்த பேய்க்கு கீழே இருக்கக்கூடிய புள்ளியிலே அமைத்து வைத்தான் என்று ஒரு ஞானவான் குறிப்பிடுகின்றார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு நாள் இஷா தொழுது விட்டு மஸ்ஜித் நபவியிலே வெளியே நான் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை பற்றி உள்ள விளக்கத்தை கேட்டேன் அலி ரலியல்லாஹு அவர்களிடத்துல. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதிலே இருக்கக்கூடிய பே என்ற அந்த எழுத்திற்குரிய விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த பேய்க்கு கீழே இருக்கக்கூடிய புள்ளி இருக்கின்றது நொக்தா, அந்த நொக்தாவுடைய விளக்கத்தை அவர்கள் சொல்லி முடித்த நேரத்தில் ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. இஷாவுக்கு பின்னால ஆரம்பிச்சு ஃபஜ்ர் வரைக்கும் பயான் செஞ்சிருக்காருங்க. பேயுடைய புள்ளிக்கு மட்டும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவங்க தான் முதல்ல ஆரம்பத்துல குர்ஆன் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், லவ் ஷீது அன் உவக்திர 70 பகீரம் மின் தப்சீரி உம்மில் குர்ஆன் லஃபஅல்து என்பதாக சொல்லுகின்றார். உம்முல் குர்ஆன் ஆகிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு 7 ஆயத்துகளுக்கு 70 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு நான் விரிவுரை எழுத விரும்பினால் என்னால் முடியும் என்பதாக சொல்லுகின்றார். 70 ஒட்டகங்கள் தூக்கக்கூடிய சுமை, ஒரு ஒட்டகம் தூக்கக்கூடிய சுமை எவ்வளவு இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 4 டன்னை தூக்குவது அல்லது 5 டன் சுமையை ஏற்றுக்கொள்ளும். குறைஞ்சது 3 டன் தூக்கும், அதாவது 3000 கிலோவை தூக்கும். அது மாதிரி 70 ஒட்டகங்கள் தூக்கக்கூடிய பேப்பர்களை என்னால் எழுத முடியும் என்று சொல்லுகின்றார். இந்த இவர் பாருங்களேன், அப்துல் கரீம் ஜீலி 19 எழுத்துக்கு 19 வால்யூம் எழுதியிருக்கார். 19 வால்யூம். முன்னால் அவரை ஷேகுல் அக்பர் முஹையுத்தீன் இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன வாசகம் கருத்து முன்னால் சொல்லப்பட்டது உங்களுக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு 1000 அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒரு அர்த்தத்திற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1 வருஷம் வேணும் அப்படிங்கிறாரு அவர். அப்போ 1000 வருஷம் தேவை, 1000 வருஷம் நன்னால சொல்ல முடியுங்கிறாரு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு விளக்கம் சொல்றதா இருந்தா 1000 வருஷம் வேணும். அப்படின்னா குர்ஆன் முழுவதுக்கு எவ்வளவு சொல்ல வேண்டும்? அதனால அல்லாஹ் தஆலா இந்த 7 கடல்களையும் மையாக ஆக்கி உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் பேனாக்கள் ஆக்கி குர்ஆனுடைய கருத்துக்களை எழுதி முடித்தாலும் முடியாது. இந்த கடலை போன்று 7 தடவை மையாக அது ஆக்கப்பட்டாலும், இந்த பேனாக்கள் இந்த மரங்கள் எல்லாம் 7 தடவை அதே மாதிரி உற்பத்தி செய்யப்பட்டாலும் எழுதி முடிக்க முடியாது. மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமாக்கள் முடிவடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அவ்வளவு அற்புதமான கருத்துக்களை கொண்டதாக இது எப்படி இதெல்லாம் நம்முடைய அறிவுக்கே சாத்தியம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இப்போ. ஆனா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இதற்குள்ள அத்தனை கருத்துக்களை வைத்திருக்கின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஆக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது எல்லா நேரங்களிலும் சொல்லப்பட வேண்டும். எவ்வளவு விஷயங்களை, எவ்வளவு அதனுடைய சிறப்புகள் எவ்வளவு நம்ம கேட்கிறோமோ அந்த சிறப்புகள் முழுவதும் நிச்சயமாக இருக்குது நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லும்போது. எல்லா நேரங்களிலும் சொல்லிக் கொள்ள வேண்டும், எல்லா இடங்களிலும் எல்லா இதிலும் சொல்லிக் கொள்ள வேண்டும். சாப்பிடும் போதும் கூட பிஸ்மில்லா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா வெறும் பிஸ்மில்லா மட்டும் தான் பல பேர் சொல்றாங்க. பிஸ்மில்லா மட்டும் சொல்றதுல சிறப்பே கிடையாது. சொல்லலாம், சொன்னா போதுமானது. இருந்தாலும் கூட குடிச்சாலும் சாப்பிட்டாலும் அது சின்ன மிட்டாயாக இருந்தாலும் சரி, அது டேஸ்ட் பாக்குறதா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு இதை உப்பு இருக்கான்னு பார்க்க சொல்றாங்க, சால்னா கொடுத்து அல்லது ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்து இனிப்பு இருக்கா உப்பு இருக்கா பாருங்க ஹஜ்ரத் அப்படின்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் டேஸ்டே பார்க்கணும். அது ஒரே ஒரு துளியாக இருந்தாலும் சரி உள்ள போகும்போது அல்லாஹ்வுடைய பெயரோட உள்ள போகணும். அது நாக்குல ஒற்றதாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ்வுடைய பெயரோடு ஒட்ட வேண்டும். அப்பதான் அதற்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் முழுமையாக கிடைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று முழுமையாக சொல்லுவது நல்லது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிஸ்மில்லா சொன்னா போதுமானது, பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா போதுமானது, குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுத்தா போதுமானது, பின்னால வந்துடும். ஆனா முழுமையாக சொல்ல வேண்டும் என்றுதான் இப்படி சொல்ல வேண்டும் என்பதாக ஒரு முறையை குறிப்பிடுகின்றார்கள். சாப்பிடும் பொழுது முதல்ல ஒரு கவளம் ஒரு பிடி உணவு எடுக்கிறாரு, பிஸ்மில்லா அப்படின்னு வாயில வைக்கணும். 2வது தடவை உணவு எடுக்கும்போது 2வது பிடியில பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அந்த 3 வரைக்கும் தான் 2வது வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று சொல்லி வைக்கணும். 3வது வரைக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி வைக்கணும். இப்ப 3 பிடி உணவுகளும் அல்லாஹ்வுடைய பெயருடன் உள்ள போயிட்டா ஒன்னும் பிரச்சனையே இல்லை, சைத்தான் வரவே மாட்டான் என்று குறிப்பிடுகின்றார்கள்.
அவங்க அந்த சாப்பிடுற ஒழுக்கங்களை பற்றி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதில் ஏராளமான கருத்துக்களை எழுதுகின்றார்கள். ஆக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா பொருள்களுக்கும் சொல்லப்பட வேண்டும். படுக்க போறாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் படுக்கணும். அதுக்கு துஆ இருக்குது, துஆவை ஓதிக்கொண்டு படுக்க வேண்டும். இப்படி எல்லாம் நல்ல காரியங்கள் அனைத்திற்கும் பிஸ்மில்லாஹை உபயோகித்துக் கொள்ள வேண்டும். இது அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை தன்னுடைய கலாம் ஷரீஃபை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை வைத்து ஆரம்பிக்குமாறு கட்டளை இருக்கின்றார். பிறகு இங்க என்ன அர்த்தம்? பிஸ்மில்லாஹி என்று சொன்னா அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன், அல்லது நான் சாப்பிடுகிறேன், நான் தூங்குகிறேன், நான் குடிக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் படிக்கிறேன், ஏதாச்சும் ஒண்ணு வச்சுக்கிறேன், நான் ஓதுகிறேன் அப்படின்னு எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஆஹா, பிஸ்மில்லான்னு சொல்லிட்டா நம்ம எந்த வேலையை ஆரம்பிக்கிறோமோ அந்த வேலையுடைய தொடக்கத்திற்குரிய அந்த வார்த்தை அதுக்குள்ள வந்துடும், தானாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ரெண்டாவது, அடுத்தது வந்து பிஸ்மி அல்லாஹ் தஆலாவுடைய இஸ்முன்னா சொன்னா நாமம், திருநாமம் அல்லது பெயர் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது அல்லாஹ் தஆலாவுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம சொன்னோம். அல்லாஹ் வலில்லாஹி திஸாத்தும் இஸ்மன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 99 திருநாமங்கள் இருக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அழகான திருநாமங்கள் இருக்கின்றன, அழகான பெயர்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ்வுக்குள்ள பெயர் பூரா அழகான பெயர், அல்லாஹ்வுடைய பெயர் பூரா அழகான பெயர். அல்லாஹ் என்ற அவனுடைய ஜாத், அவனுடைய வடிவம், அதாவது அவன் உருவம் இல்லாதவன், இருந்தாலும் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கின்றானே, அவனுடைய ஜாத், அந்த உள்ளமைக்கு பெயர் இருக்கின்றது, அதுதான் அல்லாஹ் என்பது. பிறகு அந்த உள்ளமைக்கு இருக்கக்கூடிய சிபாத்துகள், சிறப்பு தன்மைகள் தான் ரஹ்மான், ரஹீம், குத்தூஸ், ஹக்கீம், அசீஸ், ஜப்பாரு, முத்தகப்பிர், முஹைமின் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 99 அவனுடைய சிபாத்துகள், சிறப்பு தன்மைகளை சொல்லி காட்டக்கூடியவை. என்னுடைய பெயர், என்னுடைய பிகர், என்னுடைய இந்த உருவத்திற்கு பெயர் நிசாமுத்தீன். எனக்கு ஒரு சிபத்து மௌலவி, இன்னொரு சிபத்து அல் ஆலிம், இன்னொரு சிபத்து அல் ஹாஃபிஸ், இன்னொரு சிபத்து எனக்கு அல்ல, பொதுவா சொல்றேன், ஒருத்தர் இப்படி இருந்தாருன்னா அவருக்கு இந்த மாதிரி சிபத்துகள்லாம் இருக்கு. அல் ஹாஜ் அப்படின்னு ஒரு பேரு, ஒரு அல்லாபா அப்படின்னு ஒரு பேரு, ஒரு பெரிய எழுத்தாளர் அப்படின்னு ஒரு பேரு, பெரிய பேச்சாளர் அப்படிங்கிறது இன்னொரு பேரு. இப்படியே 99 பேர் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப என்னுடைய பாடிக்கு ஒரு பேர் நிசாமுத்தீன், மீதி உள்ள எத்தனை சொன்னாலும் சரி அதெல்லாம் அதுக்கு பேர்லாம் சிபத். அது மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய அந்த பாடி, அல்லாஹ் பாடி கிடையாது, உதாரணத்துக்காக சொல்றதுங்க, அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது, ஆனா அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். இன்ஷா அல்லாஹ் போய் பார்ப்போம். அப்ப அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய அதுக்கு பேர் ஜாத்னு அரபியில் சொல்றது. தமிழ்ல சொல்லணும்னா உள்ளமை அப்படின்னு சொல்ற. உள்ளமைனா இருக்கக்கூடியது, கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒன்று அப்படிங்கிறார். அந்த ஜாத் இல்லாமல் இந்த உலகம் இருக்காது, ஜாத் இல்லாமல் வானம் இருக்காது, பூமி இருக்காது, நான் இருக்க மாட்டேன், நீங்க இருக்க மாட்டேன், யாருமே இருக்க மாட்டேன். அவன் இருந்தா தான் நம்ம எல்லாம் இருப்போம், இல்லைன்னா இருக்காது. இப்ப அவனுக்கு பேர் ஜாத், அவனுக்கு அந்த உருவத்திற்கு பெயர் ஜாத், அந்த ஜாத்துக்கு பெயர் தமிழ்ல உள்ளமை, அந்த உள்ளமைக்கு பெயர் அல்லாஹ். இப்ப அல்லாஹ்னு சொல்றமே, அந்த அல்லாஹ் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அல்லாஹ் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த ஜாத் இருக்குது பாருங்க, அது எங்கும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் எங்கேயும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய சிபத்து தான் எங்கேயும் இருக்குது. அல்லாஹ்வுடைய குத்ரத், சக்தியும் அல்லாஹ்வுடைய அறிவும் எங்கும் இருக்கின்றது, எல்லா அணுக்களின் மீதும் சார்ந்து இருக்கின்றது. அல்லாஹ் என்ற ஜாத் இருக்குது பாருங்க, அது இந்த ஆலம் என்ற பிரபஞ்சம், ஆலம் என்ற பிரபஞ்சம், இந்த ஆலம் என்ற பிரபஞ்சம், அதாவது மாசிவல்லா, அல்லாஹை தவிர மீதி உள்ள எல்லா பொருள்களும், அது மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட உலகம், அது அப்பாற்பட்ட எல்லை. அது அந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆலம் என்பதாக சொல்லப்படும். இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்திற்குள்ளே அல்லாஹ் எந்த இடத்திலையும் கிடையாது, அல்லாஹ்ங்கிறவன் எந்த இடத்திலையும் கிடையாது. அப்படித்தான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டா, அல்லாஹ் என்பவன் கதீம், பூர்வீகமானவன், அவன் படைக்கப்பட்டவன் அல்ல, பூர்வீகமானவன். இந்த ஆலம் என்ற பிரபஞ்சம் இருக்கின்றது, இது புதிதாக படைக்கப்பட்டது, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டது. படைக்கப்பட்ட இந்த ஆலத்திற்குள்ளே பூர்வீகமாக இருக்கக்கூடிய, கதீமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் இந்த ஆலம் என்ற எந்த பகுதியிலும் வந்து தங்குவது கூடாது, எங்கும் வந்து இருப்பது கூடாது. அப்போ அல்லாஹ் தஆலா ஆலம் என்ற பிரபஞ்சத்தில் எங்கும் கிடையாது. அப்படின்னா அல்லாஹ் வந்து தூண்ல இருக்கலாம், துரும்புல இருக்கலாம் அப்படின்னு சொல்றமே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவனுடைய சக்தியும் அவனுடைய அறிவும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவனுடைய சக்தியும் அவனுடைய ஆற்றலும் அறிவும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்ம இங்க இருக்கிறோம், நம்முடைய ஒவ்வொரு மனிதரின் மீதும், நம் ஒவ்வொருவரின் மீதும், அதே மாதிரி ஒவ்வொரு பொருளின் மீதும், ஒவ்வொரு பொருளில் உள்ள அணுவின் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சக்தியும் அல்லாஹ்வுடைய அறிவும் சார்ந்து இருக்கின்றது அப்படிங்கிறார். என்னுடைய வெளித்தோற்றம் இருக்குது, இந்த வெளித்தோற்றம் நான் எப்படி இருக்கின்றேன் அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும். என்ன செய்ய வேண்டும் என்ற சக்தியும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருக்குது. எந்த நேரத்திலும் எதுவும் செய்யலாம் அல்லாஹ் தஆலாவுக்கு. அது மாதிரி என்னுடைய உள்ளுறுப்புகள் இருக்கின்றன, உடலுக்குள்ள இருக்குது,
என்ன உடலுக்குள்ள குடல் இருக்குது, ஈரல் இருக்குது, நுரையீரல் இருக்குது, ஆயிரக்கணக்கான பொருள்கள் உடலுக்குள்ள இருக்கின்றன. சரி, உடலுக்குள்ள ரத்தம் இருக்கு, ரத்தத்துக்குள்ள கோடிக்கணக்கான செல்கள் இருக்கின்றன, அணுக்கள் இருக்கின்றன. அந்த அணுக்கள் ஒவ்வொன்றின் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சக்தி இருக்கின்றது. அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்கள், சிகப்பு அணுக்கள் வேலை செய்யக்கூடிய தன்மை உடையவையாக இருந்தா தான் என்னுடைய ரத்தம் ஒழுங்கா இருக்கும், ரத்தம் ஒழுங்கா இருந்தா தான் பாடி ஒழுங்கா இருக்கும், பாடி ஒழுங்கா இருந்தா தான் இதயம் ஒழுங்கா இருக்கும். இதெல்லாம் மனிதனுடைய மருத்துவ முறைகள். இந்த முறைகள் எல்லாம் ஒழுங்கா இருப்பதற்கு அல்லாஹ் தஆலாவுடைய குத்ரத்தும் அல்லாஹ் தஆலாவுடைய இல்மும் என்னுடைய ரத்த அணுக்களின் மீது சார்ந்து இருக்கணும். அந்த ரத்த அணுக்களின் மீது அவனுடைய கவனம் இல்லையானா என்னுடைய உடம்பு கெட்டு போயிடும், உள்ளம் கெட்டு போயிடும், எல்லாம் கெட்டு போயிடும், நோயாளியாக விழுந்து விடுது. இது அல்லாஹ் தஆலாவுடைய சக்தி, அல்லாஹ் தஆலாவுடைய இல்ம், அறிவை குறிக்கக்கூடியதா. ஆக எங்கும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னா எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுடைய அறிவும் அல்லாஹ்வுடைய சக்தியும் இருக்கின்றது. ஒவ்வொரு அணுவின் மீதும் அது என்ன செய்து கொண்டிருக்கின்றது, எப்படி இருக்கின்றது என்ற அறிவு அவனுக்கு தெரிந்து கொண்டே இருக்கு. அதே நேரத்தில் அதை என்ன செய்ய, அதை எப்படியெல்லாம் நடத்தாட்ட வேணுமோ அந்த சக்தியும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறார். பிறகு அல்லாஹ்வுடைய ஜாத் எங்கேயும் கிடையாது. அந்த ஜாத்துக்கு தான் பேரு அல்லாஹ் என்று சொல்லுவது. இப்ப இன்னொன்னு கவனிக்கணும், அந்த அல்லாஹ்னு சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கின்றதே, அது ஆண்பாலும் அல்ல பெண்பாலும் அல்ல. அரபியில எல்லா மொழிகளிலும் முஸக்கர் முஅன்னஸ், அதுக்கு ஆண்பால் பெண்பால் என்று ரெண்டு வகையும் இருக்கின்றது. அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை ஆண்பாலும் அல்ல பெண்பாலும் அல்ல. இப்ப ஆண்பால் சொன்னா அல்லாஹ் ஆண்பால் ஆண் அப்படின்னு வரணும், பெண்பால் சொன்னா பெண் அப்படின்னு வரணும். அது ரெண்டுமே கிடையாது அதுல. பிறகு நம்ம தமிழ்ல சொல்றோம், அல்லாஹ் சொல்லும் போது அவன் தானே சொல்றோம், அப்ப ஆண்பாலை தானே குறிக்குது அப்படின்னு கேட்டா வேற மொழிகள்ல இந்த வித்தியாசமே கிடையாது. இப்ப இங்கிலீஷ்ல சொன்னா ஹி அப்படின்னு சொல்லுவோம், அவன் அப்படிங்கிறதுக்கு. அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ தான். அவர்னு சொன்னாலும் அவன் சொன்னா ரெண்டே ஹீ. அரபியில சொன்னா ஹுவ அப்படின்னு சொல்றான், ஹுவானா அவன்னு சொல்லலாம் அவர்னு சொல்லலாம், ரெண்டுக்கு அதே வார்த்தை தான். அப்ப அல்லாஹ் சொல்லும்போது ஹுவ அப்படின்னு சொன்னா, தமிழ்ல சொல்லும்போது அவன்னு சொல்றோம். ஏன் இந்த தமிழ்ல மட்டும் அவன்னு சொல்றோம் அவர்னு சொல்லாம அப்படிங்கிறதுக்கு முன்னால பல கேட்டிருக்கலாம் நீங்க. அவன் அப்படின்னு சொன்னா அது ஒருமை, சிங்குலர். அவர் அப்படின்னா அது புளூரல், பன்மை. அது தமிழ்ல இர் என்ற அந்த விகுதி வந்தாவே அது பன்மையை குறிக்கும். அது அவர்கள்னு சொல்றாங்களே அது பன்மைக்கு பன்மை. அது பேச்சுடைய வழக்கில அந்த கள் என்பது அவர் என்பதோடு சேர்ந்துட்டது. அவ்வளவு. அவர்னு சொன்னாவே பன்மை போதுமானது. அவர்கள் என்று சொல்லுவது ஜம்முல் ஜம்முல், பன்மைக்கு பன்மை அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். அதனால அவர் என்று சொன்னா, அல்லாஹ்வை அவர் என்று குறிப்பிட்டால் அது பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு இது உண்டாயும். அல்லாஹ் பல பொருளாக இல்லாவிட்டாலும் கூட இந்த மொழியினுடைய அமைப்பில் அது பன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிற அந்த சந்தேகம் கூட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவர்னு சொல்லாது அவர்னு சொல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் அறிஞர்களுடைய ஆரம்ப காலத்தினுடைய விளக்கம். அந்த தமிழ் எப்பொழுது தோன்றியதோ 10,500-600 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற தமிழ் தோன்றி அந்த காலத்திலேயே இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் கூட இப்படி வச்சாங்க, அவன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் அவர்னு சொல்லாதே. ஏன்னா அல்லாஹ் தஆலா விரும்புகிறது எதை என்று சொன்னால், அல்லாஹ் தௌஹீதை விரும்புகிறானா தஅஸீமை விரும்புகின்றானா அப்படின்னு ஒரு பிரச்சனை. அல்லாஹ் தன்னை கண்ணியப்படுத்துவதை விரும்புகின்றானா தன்னை ஒருமைப்படுத்துவதை விரும்புகின்றானா என்று கேட்டா, அல்லாஹ் தன்னை ஒருமைப்படுத்துவதை தான் விரும்புகின்றான், தஅஸீமை விரும்பல. தன்னை கண்ணியப்படுத்தி வேறு விதமாக அல்லாஹ் ஒருத்தர் 2 பேர் 4 பேர் இருக்கா, அவனுக்கு உதவியாளர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வந்துடக்கூடாது. அதனால தௌஹீதை குறிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது அவன் சொன்னா ஒருத்தன் தான், அவனுக்கு எந்த உதவியாளரும் கிடையாது. எவ்வளவு பெரிய கடுமையான பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு அது கடுமை கிடையாது, கடினம் கிடையாது. அதே நேரத்தில் அவனுக்கு எந்த உதவியாளரும் தேவையில்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனையே அல்ல, அவனுக்கு உதவியாளரும் தேவையில்லை. இந்த வஹ்தானியத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ் அறிஞர்கள் என்ன பண்ணாங்க, அவன்னு வச்சுட்டாங்க. சரி, இந்த அல்லாஹ் என்பது ஆண்பால் அல்ல பெண்பால் அல்ல, அதே போன்று அதற்கு ஒருமை இல்லை பன்மை இல்லை. அதனால அல்லாஹ் என்பதை குறிக்கக்கூடிய வேறு ஒரு வார்த்தை உலகத்தில் எந்த மொழியிலையும் கிடையாது. அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் தான் சொல்லணும். இறைவன் அப்படின்னு சொல்றதோ, ஆண்டவன் சொல்றதோ, காட்னு சொல்றதோ, ஹுதான்னு சொல்றதோ எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அது தப்பாக அர்த்தம் வந்துடும், கருத்து வந்துடும். என்ன சொல்றாங்களே எல்லாம் இறைவன் சொன்னான்னு எழுதுறாங்க, எல்லா ஆலிம்தாக்களும் எழுதுறாங்க, தப்பு தான், அது தவறு தான். இறைவன் சொல்லவே கூடாது. ஏன்னு கேட்டா, இறைவன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இறைதல் அப்படின்னு வந்தது, அதுல இருந்து வந்தது இறைவன். இறைதல் அப்படின்னா சிதறுதல் அப்படின்னு, இறங்கி போறது சொல்றோம்ல, அது இறைதல் அப்படின்னா சிதறுதல் அர்த்தம். அப்ப இறைவன் அப்படின்னா சிதறியவன் அப்படின்னு அர்த்தம் வந்து, அல்லாஹ்வுக்கு சிதறியவன் பேர் வைக்கலாமா? வைக்க கூடாது. ஆங்கிலத்துல காட் அப்படின்னு வச்சா, காடுக்கு ஃபீமேல், அதாவது பெண்பால் இருக்குது, அதுக்கு காடஸ் அப்படின்னு சொன்னா பெண் கடவுள்.
ஆண் கடவுள் பெண் கடவுள் அப்படின்னு இருக்குது. அதுல அந்த காடுங்கிறது காட்னஸ் அப்படிங்கிறது பெண்பால் இருக்கு. அதனால காடுங்கிற வார்த்தை அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடாது. சரி, அல்லாஹ்வுக்கு லார்டு அப்படிம்பாங்க. லார்டுக்கு லேடிங்கிற பெண்பால் இருக்கு, அதையும் சொல்லக்கூடாது. ஹுதான்னு அரபு உருதுல சொல்றாங்க, ஹுதா அப்படின்னு சொல்றாங்க. ஹுதாவுக்கு ஹுதா வந்தான் அல்லது ஹுதா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பன்மை இருக்குது இருக்கு, அதையும் சொல்லக்கூடாது. ஆண்டவன் சொல்லக்கூடாது, ஆண்டவனா ஆண்டவர்கள் அப்படிங்கிற பன்மை இருக்கு. தெய்வம் சொல்லக்கூடாது, தெய்வம்னா தெய்வங்கள் அப்படின்னு பன்மை இருக்குது. அந்த வார்த்தைக்கு பன்மை இருக்கு, அதை சொல்லக்கூடாது. அதே மாதிரி இறைவன் அப்படின்னு சொன்னா இறைவர்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது முதல்ல சொல்லப்பட்ட அர்த்தம் மாறுபட்டு வருகின்றதால் அதையும் சொல்லக்கூடாது. பிறகு கடவுள் அப்படின்னு சொன்னா கடவுள்கள் அப்படிங்கிற பன்மை இருக்குது இருக்கு, அதையும் சொல்லக்கூடாது. உள்ளத்தை கடந்தவன் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. உள்ளத்தை கடந்தவன்கிறது சரி, பொருத்தமான வார்த்தை தான். அதாவது நம்முடைய உள்ளத்தினாலும் கூட அவனை பார்க்க முடியாது, சிந்திக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவன் அப்படிங்கிறது பொருத்தமானதுதான். இருந்தாலும் கடவுள் என்பதற்கு பெண்பால் இருக்குதா, பன்மை இருக்குது, அதனால அதை சொல்லக்கூடாது. கடவுள் அப்படிங்கிறது கடவுளர்கள் அப்படிங்கிறது பன்மை. கடவுளுக்கு கடவுள்கள் அப்படின்னு சொல்றது இல்ல, கடவுளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பன்மை இருக்கனால அதை சொல்லக்கூடாது. இப்படி எந்த மொழியில எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க உலகத்துல எந்த மொழியில எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லாஹ் என்பதற்கு ஈடாக நிகராக எந்த வார்த்தையும் கிடையாது. அதனால அல்லாஹ்வை குறிக்கும் போது அல்லாஹ் தான் சொல்லணும். ரெண்டாவது இன்னொன்னு பாருங்க, இப்ப நான் பயான் செய்யறேன், தப்சீர் செய்யறேன் அல்லது பயான் செய்யறேன், ஒரு மணி நேரம் செய்யறேன்னு வச்சுங்க. அல்லாஹ் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறேன். நிறைய ஒரு 100 தடவை சொல்றேன்னு வச்சுங்க. 100 தடவை அல்லாஹ் அல்லான்னு சொன்ன நன்மை எனக்கு எழுதப்படும். அந்த அல்லாஹ் விட்டு போட்டு இறைவன் சொன்னான், ஆண்டவன் சொன்னான், கடவுள் சொன்னார், தெய்வம் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு வச்சுங்க, அல்லான்னு சொல்ற நன்மை கிடைக்காது. இப்ப அந்த ஜிக்கரும் கூட அதுல வந்துருது. 100 தடவை நான் சொன்னேன், 100 தடவை அல்லாஹ் அல்லாஹ் ஜிக்கர் செஞ்ச நன்மை எனக்கு எழுதப்படும். அந்த நியத்துல நான் சொன்னது முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே, நான் இந்த பயானம் உனக்கு செய்யறேன், உனக்காக வேண்டி நான் அல்லாஹ் அல்லான்னு உன் பேரை சொல்லுவேன், சொல்லும் போதெல்லாம் நீ ஒரு நன்மை எழுதிக்கணும் எனக்கு அப்படின்னு நியத்து பண்ணி நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா, முதல்ல நியத்து பண்ணா போதுமானது, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த நன்மை பதிவாகிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் அல்லாஹ் என்ற வார்த்தையினுடைய சிறப்பு. பிறகு அல்லாஹ் என்பதை பாருங்க, அல்லாஹுக்கு அந்த அல்லாஹ் என்பது 5 எழுத்து இருக்குது. எந்த எழுத்தை எடுத்தாலும் சரி, ஒரு எழுத்தை எடுத்து ஒவ்வொரு எழுத்தா எடுத்துக்கிட்டே இருந்தாலும் சரி, அது அவனை குறிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அல்லாஹ் அப்படின்னு சொன்னா அல்லாஹ். அலிஃபை எடுத்துட்டான், லில்லாஹ் அப்படின்னு வாசிக்கலாம். அல்லாஹ் எடுத்துட்டா லில்லாஹி வாசி, லில்லாஹி நிறைய வருது, லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தி அப்படின்னு குர்ஆன்ல நிறைய வருது. அல்லாஹ்வுக்கே உரியது அப்படிங்கிற அர்த்தம். லில்லாஹ்ல உள்ள லாம எடுத்துட்டா லஹுன்னு இருக்கும். ரெண்டாவது ஒரு லாம எடுத்துட்டா லஹுன்னு வரும், வாசிக்கலாத. லஹு அப்படின்னு சொன்னா அவனுக்கே, அது அவனைத்தான் குறிக்கும். அந்த ரெண்டாவது லாமையும் எடுத்துட்டீங்க, ஹூன்னு இருக்கும். ஹூன்னு சொன்னாலும் அவன் தான். தரீகாக்கள்ல பல தரீகாக்கள்ல ஜிக்ரே ஹூன்னு சொல்லக்கூடிய ஜிக்ர் நிறைய இருக்குது. ராத்திபத்துல் ஜலாலியா, சிஷ்டியா தரீகா, காதிரியா தரீகாக்கள்ல ஹூன்னு சொல்லக்கூடிய ஜிக்ரே இருக்கு, அல்லாஹ்வை குறிக்கக்கூடியது. ஆக எந்த எழுத்தை எடுத்தாலும் கூட அது அல்லாஹ்வையே குறிக்கும். அரபியில ஒரு சிறப்பு இதுதான். அரபியில ஒரு பெரிய சிறப்பு, ஒரு வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை மாற்றி போட்டாலும் சரி, அல்லது அதை எடுத்தாலும் சரி, கூட்டினாலும் குறைத்தாலும் சரி, அந்த இடத்துல வேறு பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சத்தை இது உண்டாக்கும். ஆனா அல்லாஹ்ங்கிறது அப்படி அல்ல. அல்லாஹ்ல எந்த எழுத்தை எடுத்தாலும் சரி, அது அல்லாஹ்வையே குறிக்கும். உதாரணமா வேற ஒரு வார்த்தையை எடுத்துக்குவோம். பக்கர்னு இருக்குன்னு வச்சுங்க. பக்கர் அப்படின்னு சொன்னா மாடு அப்படின்னு அர்த்தம். அது தெரிஞ்சதை வச்சுங்களா. இல்முன்னு வச்சுங்க. இல்முனா கல்வி, அறிவு அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் தெரியும் இல்மு அப்படின்னு, மார்க்க இல்மு அப்படின்னு சொல்றோம். இந்த இல்மு அப்படிங்கிறதுல அந்த ஐனை நடுவுல தூக்கி போடுங்க, லாம முன்னால போடுங்க. அப்படின்னா லாம முன்னால போட்டு ஐனை நடுவுல போட்டா லாம அப்படின்னு வரும். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. டிக்ஷனரி பார்த்தா தெரியும், அதுக்கு ஒரு அர்த்தம் வரும். சரி, அந்த ஐனை தூக்கி அந்த மீம தூக்கி கடைசியில போட்டீங்க, மீம தூக்கி நடுவுல போட்டு ஐனை கடைசியில போட்டீங்க, லமா அப்படின்னு வரும். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. லமா இலங்கிய, பிரகாசித்தது அப்படிங்கிற அர்த்தம் வரும். அந்த லாம கடைசியில போட்டீங்க, இல்முங்கிறதுல கடைசியில லாம போட்டு நடுவுல மீம போட்டு ஐனை முதல்ல கொண்டு வந்தீங்க, அமல்னு வந்துடும். இல்முங்கிறது அமலாக ஆகி போயிடும். அப்ப அமலுக்கு செயல்பாடு அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. இப்படி எப்படி மாத்தினாலும் அதுக்கு அர்த்தம் வரும். ஆனா அர்த்தம் வேற அர்த்தம் வரும். அல்லாவுக்கு அப்படி அல்ல. அல்லாவுக்கு அல்லாவையே தான் குறிக்கும். அதை மாற்றும் பொழுது, அதை குறைக்கும் பொழுது அதே அர்த்தம் வரும். பக்கர் முதல்ல சொன்னா, அந்த பக்கர்ல பேயத்துக்கு நடுவுல போட்டீங்க, பே காப் ரே இருக்குது, பேயத்துக்கு நடுவுல போட்டீங்க கபர்னு வந்துடும். கபர்னா புதை குழி அப்படிங்கிற அர்த்தம். அல்லது அந்த பேயத்துக்கு கடைசியில போட்டீங்க கருப அப்படின்னு வாசிக்கலாம், அல்லது குருபுன்னு வாசிக்கலாம், நெருக்கம் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். அல்லது பக்கர்ல பேயை எடுத்துட்டீங்க, கரு அப்படின்னு வரும், கருனா குளிர் அப்படிங்கிற அர்த்தம். இப்படி எழுத்துக்களை மாற்றும் பொழுதும் அல்லது அதை சிதைக்கும் பொழுதும்
அர்த்தம் வேறு வேறு மாறிக்கொண்டே வரும். இது அரபியினுடைய ஒரு சிறப்பான தன்மை, மற்ற எந்த மொழியிலையும் பார்க்க முடியாது. இப்ப வந்தான் அப்படின்னு இருக்குது, இன்னும் எடுத்து போட்டீங்க வந்தா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒண்ணு இன்னு போடணும், அது இல்லு போடணும், அது இரு போடணும், போட்டா தான் அர்த்தம் வரும். வந்தா அப்படின்னு சொன்னா அர்த்தம் வராது, சரியா வராது. சரி வந்தான்ல வானாவை எடுத்து போட்டு இந்தான் அப்படின்னு சொன்னா அதுக்கும் அர்த்தம் கிடைக்காது. இது மாதிரி ஏதாவது ஒரு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் வரலாம். அரபி மாதிரி எல்லா வார்த்தைகளுக்கும் எழுத்துக்களை மாற்றும் பொழுதோ எழுத்துக்களை போக்கும் பொழுதோ அர்த்தம் வேறு வேறு அர்த்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த மொழியிலும் கிடையாது. ஆனா அல்லாஹ்ங்கிறதுக்கு எழுத்தை எடுக்கும் பொழுது அவனைத்தான் குறிக்குமே தவிர வேறு பொருளை குறிக்காது. இது அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையினுடைய சிறப்பு தன்மை. இப்படி ஏராளமான விளக்கங்கள் அல்லாஹுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் என்றால் யார்? அல் வாஜிபுல் வுஜூத், அவன் இருப்பது கட்டாயமான ஒரு தன்மை உடையவன். அவன் இருப்பது கட்டாயம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அவன் இருந்தா தான் இந்த வானம் பூமி எல்லாம் இருக்கும், சொர்க்கம் நரகம் இருக்கும், இந்த பிரபஞ்சம் இருக்கும். சுருக்கமா சொன்ன போனா ஆலம் என்ற பிரபஞ்சம் முழுவதும் இருப்பதற்கு அவன் இருக்கணும், அவன் இல்லாம இருக்க முடியாது. அது வாஜிபுல் வுஜூத், கட்டாயமாக இருக்க வேண்டிய தன்மை உடையவன் அப்படிங்கிறார். அல் முஸ்தஹிக்கு லில் இலாஹியத்தில் ஜாமியத், அதாவது தெய்வமாக இருப்பதற்குரிய சிபாத்துகள் தன்மைகள் அனைத்தையும் ஒன்றாக பொருந்தி கொண்ட ஒன்றாக அமைந்திருக்கக்கூடியவன் அப்படிங்கிறார். அவன் தெய்வமாக இருப்பதற்கு, அவன் அல்லாஹ்வாக இருப்பதற்கு, வணங்கப்படக்கூடியவனாக இருப்பதற்கு பொருத்தமான தன்மைகள் அனைத்தும் நிரம்பியவன் அவன். அவனுக்கு பேர் தான் அல்லாஹ் என்று சொல்லுவோம். அல்லாஹ் அதாவது வணங்கப்படுவதற்கு தகுதியான சில இலக்கணங்கள், சில சிபத்துகள், தன்மைகள் இருக்க வேண்டும். அந்த தன்மைகள் இருந்தா தான் அவன் வணக்கத்திற்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த தன்மைகளை முழுமையாக ஒருங்கே பெற்றவன் அல்லாஹ் என்பவன் என்பதாக விளக்கம். இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி எப்படிப்பட்ட தன்மைகள் அவன் வணக்கத்திற்கு தகுதியானவன் நம்ம சொல்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்றோம். வணக்கத்திற்கு தகுதியானவன் சொன்னா அவனுடைய தகுதிகள் என்னென்ன தகுதியின் காரணமாக அவனைத்தான் வணங்கணும்னு நம்ம சொல்றோம். அவன் அல்லாஹ் வேற யாரை வணங்கக்கூடாது. அதனால அல்லாஹ் தனக்கு இணையாக யாரையாச்சும் வணங்கினா அது கடுமையான குற்றம் என்பதால அதை தவிர வேற எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன்னு சொல்றான் அல்லாஹ். அதை மட்டும் மன்னிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா வணக்கத்திற்கு தகுதியானவன் வேற யாருமே கிடையாது அவனை தவிர. அப்ப வணக்கத்திற்கு தகுதியான தன்மைகள் அனைத்தும் அவனிடத்தில் பொதிந்து இருக்கின்றன, நிரம்பி இருக்கின்றன. அது எப்படி அப்படிங்கிறத பத்தி சில விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். அதே போல அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதற்குரிய விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். கேட்டவற்றிலிருந்து அல்லாஹ்வை பற்றி விளங்கி அவனை பயந்து அமல் செய்யக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.